வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல். வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 11. 2 கைகளும் பின்பக்கம் பிணைக்கப்பட்டு இடுப்பிலும் கழுத்திலும் சுருக்கப்பட்ட கயிற்றினால் முத்துக்குமரன் தேவைக்கு அதிகமாக அடிக்கடி இழுக்கப்பட்டு மிக உயரமான மரக்கதவு திறந்த பின் தள்ளப்பட்டான். ஒற்றை கால் நொண்டிக் கொண்டே உள்ளே நடந்தான். அந்த இடம் அவன் எதிர்பார்த்த அளவு பயங்கரமாக இல்லை. மகா உயர கற்சுவர்கள், நீண்ட சதுர வடிவில் செம்மண் முற்றத்தை பத்திரமாக பார்த்து கொண்டிருந்தது. இடது வலது பக்கங்களில் வரிசையாக சிறை அறைகள் தெரிந்தன. நடுவே சில மரங்களும் ஏன் ஒரு மல்லிகை பந்தலும் தெரிந்தன. ஓரத்தில் காய்கறி தோட்டமும் கூட இருந்தது. முத்துக்குமரன் அந்த வரிசையான சிறை கதவுகளின் முன் செல்லும்போது எல்லோரும் கம்பியை பிடித்து கொண்டு வேடிக்கை பார்த்தார்கள். வாயா, என்ன செஞ்ச? கொள்ளையடிச்சியா? கொலை செஞ்சியா? வழிப்பறியா? அவர்களை பார்க்கவே அச்சமாக இருந்தது. அடர்ந்த மீசை தாடிகளுக்குள் கண்கள் ஒளிர்ந்தன. உடம்பில் அங்கங்கே சவுக்கு வீரல் காயங்கள் தென்பட்டன. எல்லோரும் மெலிந்து சீவனற்று எலும்பு தெரிய சிறை கம்பிகளை பிடித்து கொண்டு முத்துக்குமரன் கடப்பதை பார்த்தார்கள். ஒரு காலி அறை திறக்கப்பட்டது. அதில் தள்ளப்பட்டான். உடனே பூட்டிவிட்டு சிப்பாய்கள் வேகமாக விலகினார்கள். முத்துக்குமரன் எழுந்து பார்த்து கொண்டிருக்க அடுத்த அறைக்காரன் சட்டென்று ஒரு சிப்பாயின் சட்டையை பிடித்து, ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போங்களேன். நானும் நீயும் ஒரே சாதி தானே. நானும் தமிழு, நீயும் தமிழு. எனக்கு உதவி செய்ய மாட்டியா? கிராமத்துல வீடு இருக்குது, பொந்துல தங்கம் இருக்குது, 18 வயசுல பொண்டாட்டி இருக்குது. எல்லாத்தையும் உனக்கு தரேன், உனக்கே தரேன். சத்தியமா சாமி சாட்சியா தரேன். என்னை விட்டுறியா? வேண்டாம்யா, ஒரு தடவை மன்னிச்சிருங்கய்யா என்று உரத்த குரலில் கதறினான். சிப்பாய் போடா என்று உதறிக்கொண்டு செல்ல இவன் கூக்குரல் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டாக மாறி உச்ச துவனியில் கற்சுவர்களில் எதிரொலித்தது. கொஞ்ச நேரம் அழுதுவிட்டு ஓய்ந்தான். முத்துக்குமரனுக்கு மலைப்பாக இருந்தது. காலை பார்த்து கொண்டான். ரத்தம் உறைந்து போயிருந்தது. வலி தீரவில்லை. ஒவ்வொரு முறை அந்த அடி எடுத்து வைக்கும் போதும் வேதனை குத்தியது. சிரமப்பட்டு தரையில் உட்கார்ந்தான். காலை நீட்டுவது சாத்தியமில்லை போல இருந்தது. அந்த அறையில் மேல்புறத்தில் கை அகலத்துக்கு ஒரு ஜன்னல் இருந்தது. அதிலிருந்து ஒரு கூரிய ஈட்டி செருகியிருந்தது. முத்துக்குமரனுக்கு களைப்பில் மயக்கம் வந்தது. யாரையா புது ஆளு? பக்கத்து அறை கேட்டது. நான் தான் முத்துக்குமரன் என்றான் சோர்வாக. என் பேரு தாண்டவராயன். நாளைக்கு என்னைய கொல்ல போறாங்க. ஆமா, நீ என்ன குத்தம் செஞ்ச? வெள்ளைக்காரனை தாக்கிட்டேன். நான் ஒன்றும் செய்யலையா. ஏதோ வழிப்பறி செஞ்சேன். 2-3 கூண்டு வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க. கத்தியை காட்டி எல்லாத்தையும் கலட்டி கொடுன்னு சத்தம் போட்டு சொன்னேன். பேசாம கலட்டி கொடுத்துட வேண்டியது தானே. ஓட பார்த்தான். ஒருத்தன் என்னை குத்த பார்த்தான். வாங்கிக்கிட்டான் கழுத்துல நல்லா. ஏன் குத்தம்மா? சொல்லு தம்பி, ஏன் குத்தம்மா? பேசாம தங்கத்தை கொடுத்துருக்கலாம் இல்ல. அவன் சோத்துக்கே அலையிறான். இத்தனை நகை போடலாமா? நீ சொல்லு தம்பி, எந்த ஒரு நியாயம் இது? தம்பி தூங்கிட்டியா? இல்லையா, காலில் பலமா அடிபட்டிருக்கு. ரத்தம் நிறைய கொட்டிருச்சு. எச்ச துப்பி கட்டு போட்டுரு, இல்லை அது மேலே மூத்திரம் போயிரு, சரியா போயிடும். நான் காட்டில் வெட்டுப்பட்டு ஓடி இருக்கேன். அரை துணியை கிழிச்சு கட்டு போட்டுரு. தம்பி, ஏதாவது அறம் கொண்டு வந்திருக்கியா? இல்லைங்க. நாளைக்கோ அடுத்த நாளோ என்னைய கொல்ல போறாங்க. இப்போது அவன் குழந்தை போல் அழுதது முத்துக்குமரனுக்கு தாலாட்டாக இருந்தது. களைப்பில் தூங்கி போய்விட்டான். அவன் கனவுக்குள் பூஞ்சோலையும் பக்கத்து அறை குற்றவாளியும் குழப்பமாக உலவினார்கள். சிவகாமி சிரித்தாள். பூஞ்சோலைக்கு கல்யாணம் செய்து கொண்டு 3 வண்டி நிரம்பி வெளியூர் சென்று கொண்டு இருக்கும்போது வழிப்பறி கள்ளன் முகத்திரையை பிரிக்க, அட நீயா ஐயா? அப்ப நீ போய்க்க, உங்ககிட்ட திருட மாட்டன். கதவின் உலுக்கில் சப்தம் அவனை எழுப்பியது. எந்திரியா, எந்திரி, துரை உன்னை பார்க்க வர்றார். யாரு? மக்கித்துறை. வெளியே காலணிகள் சரக் சரக் என்று பிடிவாத நிதானத்துடன் ஒலிக்க முத்துக்குமரன் அப்படியே படுத்திருந்தான்.
எந்திரியாண்ணா. முடியாது, காலில் அடிபட்டிருக்கு. மெக்கன்சி சிறை கதவை கடந்து உள்ளே வந்து கை கட்டி கொண்டு அவன் மேல் படர்ந்தாற்போல் நின்று புன்னகை செய்தான். உன் பேர் என்ன என்றான் ஆங்கிலத்தில். பேர் கேட்கிறாரியா துரை? முத்துக்குமரன் அவனை நேராக பார்த்து முத்துக்குமரன் என்றான். என்னை கொல்ல விருப்பமா உனக்கு? துரைய ஏன் கொல்ல பார்த்தேன்னு கேட்குறார் துரை. அவன் ஏன் எங்கள் அப்பனை கொன்னானா? He says you kill father, sir. மெக்கன்சியின் சிரிப்பு மாறவில்லை. கூட வந்திருந்த காவல்கார சிப்பாயின் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டான். அதன் காட்ரிட்ஜை சரிபார்த்து கொண்டு கட்டக் என்று இயக்கி நேராக முத்துக்குமரன் மேல் குறிவைத்து பார்க்க, முத்துக்குமரன் சலனமின்றி அவனை எதிர்த்து பார்வை பார்க்க, காவல்காரன் கரங்கள் நடுங்கின. கொன்னுற சொல்லுயா, என்னைய உயிரோட விட்டா திருப்பி உன்னை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் துரை. என்ன சொல்கிறான்? He says kill sir. மெக்கின்சி சிரித்து, கொல்ல மாட்டேன். கொல்லக்கூடாது, உடனே கொல்லக்கூடாது. மெல்ல, மிக மெல்ல. இவன் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கிறது. இப்போது இவனை கால் பாகம்தான் கொல்லப் போகிறேன். மெக்கின்சி துப்பாக்கியின் பின்புற கட்டையால் வீசி முத்துக்குமரன் தாடையில் வெடித்தான். சப்தம் எதிர்சாரி அறைகளில் கூட கேட்டது. முத்துக்குமரன் உடைந்த பல்லை துப்பிவிட்டு வேதனையின் எல்லையை தொட்டதால் கண்களில் நீர் நிறைந்திருக்க, கட்டி போட்டு உதைக்கிறது கோழைத்தனம்னு சொல்லியா துரைக்கிட்ட? என்ன சொல்கிறான் என்று சிப்பாயை கேட்டான். முத்துக்குமரனின் வாக்கியத்தை மொழிபெயர்க்க அவன் திறமை போதாமல், He said don't கட்டி போட்டு சார் என்று அபிநயித்தான். மெக்கன்சி புரிந்து கொண்டு மறுபடி முத்துக்குமரனை காலால் மார்பில் உதைத்து மறுபடி தாடையில் துப்பாக்கி கட்டையால் அடிக்க, முத்துக்குமரன் உடனே பூரண மயக்கமாகி சாய்ந்தான். காவல்காரன் கலவரத்துடன் பார்த்து கொண்டிருக்க, மெக்கன்சி போய் இவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடு, முதலில் இவன் மயக்கத்தை தெளியவை என்றான். மெக்கன்சி தன் உடைகளை தளர்த்தி சுதாரித்து கொண்டான். அவன் உடல் பூராவும் அந்த இச்சை பரவியிருந்தது. சந்தோஷமாக கூட இருந்தது. ஒவ்வொரு முறையும் எதிர்ப்பு இல்லாமல் அவன் உடல் மெத் என்று அடி வாங்கி கொள்ளும் போது உடலுக்குள் ஒருவித புல்லரிப்பு தோன்றியது. எமிலியை தொடும்போது ஏற்படும் புல்லரிப்புக்கு ஈடாக புல்லரிப்பு, தாகம், இச்சை, இன்னும் மேலே மேலே அடிக்க வேண்டும் என்பது போல் இச்சை. இந்த கருப்பு ஜனங்களே இதற்கு மிகவும் ஏற்றவர்கள் மிதிபடுவதற்கு. காவல்காரன் தண்ணீருடன் வர, அத்தனை தண்ணீரையும் முத்துக்குமரன் முகத்தில் இறைத்து அவன் அருகில் குனிந்து கன்னத்தில் தட்டி அவனை எழுப்பினான். முத்துக்குமரன் சற்றே கண்விழிக்க மெக்கன்சி அவன் காயத்தில் மிதித்தான். முத்துக்குமரன் ஐயோ என்று காற்றாய்த்தான் பேச முடிந்தது. மெக்கன்சி துப்பாக்கியின் முன் கத்தியை சுழற்றினான். புண்ணை உள்ளே பார்க்கலாம். அப்போது விரைவாக யாரோ நடந்து வரும் சப்தம் கேட்க மெக்கன்சி திரும்பினான். இந்த பையனை நான் பார்த்திருக்கிறேன். கேப்டன் ஆஷ்லி பிரேசர் விரைப்பாக நடந்து வந்து, லெப்டினன்ட் சார், உங்கள் அனுமதி சீட்டை கொஞ்சம் காட்டுகிறீர்களா என்று கேட்க, மெக்கன்சி அந்த இளைஞனை துச்சமாக பார்த்தான். நீ யார் கேட்பதற்கு? மன்னிக்க வேண்டும், என்னை இந்த சிறைச்சாலையின் அட்ஜுடண்டாக கர்னல் நீல் நியமித்திருக்கிறார். அனுமதி சீட்டை காண்பிக்கிறீர்களா? எனக்கு அனுமதி சீட்டு வேண்டியதில்லை. அப்படி இல்லை, அனுமதி சீட்டின்றி எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்பது கர்னலின் உத்தரவு. காவலாளியை பார்த்து, ஏன் உள்ள விட்ட என்றான் புதிதாக கற்றுக்கொண்ட தமிழில். காவலாளி பயந்து, அவர் கேட்கவே இல்லைங்க. லெப்டினன்ட், நீங்கள் அனுமதி சட்டத்தை மீறினதும் இல்லாமல் ஒரு கைதியை கேவலமாக அடித்திருக்கிறீர்கள். இது பற்றி நான் ஒரு புகார் செய்ய வேண்டியவனாகிறேன். ஆஷ்லி, ஒளராதே. நான் உன்னை விட உயர்ந்த அதிகாரி. ஒரு உயர் அதிகாரியுடன் பேசும் முறையை முதலில் கற்றுக்கொள். உயர் அதிகாரிதான், இருப்பினும் என் பிரிவுக்கு அல்ல.
நான் என் மேலதிகாரியின் ஆணைகளை நிறைவேற்றுகிறேன். உன் CO யார்? மேஜர் ஜேம்ஸ். அவனுடன் பேசி உன்னை கவனித்துக் கொள்ள சொல்கிறேன். பார்க்கலாம். இப்போது இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே செல்கிறீர்களா? இவன் என்னை கொல்ல சதி செய்தவன், தெரியுமா? என்னை பொறுத்தவரையில் இவன் ஒரு கைதி. இவன் மேல் எந்த குற்றமும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அப்படி இருக்கையில் அனுமதியின்றி சிறைச்சாலைக்குள் புகுந்து உங்கள் விருப்பப்படி இவனை அடிப்பது குற்றம். இதை நான் என் மேலதிகாரிக்கு சொல்லியே ஆக வேண்டும். மெக்கின்சி அவனை பார்வையால் எரித்தான். லெப்டினன்ட், கொஞ்சம் வெளியே வருகிறீர்களா? பூட்ட வேண்டும். ஆஷ்லி, நீ இந்த கணத்தை வாழ்க்கை முழுவதும் நினைத்து வருத்தப்பட போகிறாய். மெக்கின்சியின் சிவந்த அதரங்கள் கோபத்தில் துடிக்க அந்த அறையை விட்டு வெளியே வந்து பரபரவென்று நடந்து சென்றான். ஆஷ்லி அவன் போன பாதையை பார்த்து ஒரு முறை பெருமூச்சு விட்டு கீழே கிடந்த முத்துக்குமரனை பார்த்தான். அவன் வாய் திறந்து கண்கள் பாதி மூடியிருந்தன. வேதனையின் சிகரத்தை சமாளிப்பதற்கு அவன் ஞாபகம் தப்பியிருந்தது. மூச்சு சிரமப்பட்டு கொண்டிருந்தது. கால்களில், தாடையில், இடுப்பு ஓரத்தில் இரத்தம், முகத்தில் பல இடங்களில் வீக்கம். ஆஷ்லி அவன் அருகில் சென்று குனிந்து அவன் முகத்தை நிமிர்த்தி ஆதுரத்துடன், எங்களை மன்னிப்பாய் என் நண்பனே என்றான். முத்துக்குமரன் ஒரு முறை கண் திறந்து மூடிக்கொண்டான். காட், என் அறைக்கு போய் மருந்து பெட்டியை எடுத்து வா. ஆஷ்லி முத்துக்குமரனின் முகத்தை தன் கைக்குட்டையால் துடைத்து விட்டான். தாத்தா, அவரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். பூஞ்சோலை நகத்தை கடித்து கொண்டு கண்களில் எப்போதும் விளிம்பில் கண்ணீர் காத்திருக்க குந்தி உட்கார்ந்து கொண்டு திடீரென்று எழுந்து நடந்து நிலை கொள்ளாமல் தவித்தாள். மற்ற பேர் அவளை மௌனமாக பார்த்து கொண்டிருக்க, தாத்தா, எப்படி பொண்ணே, எப்படி என்றார். நாம் 10-15 ஆள் இருக்கோம். மதிலேறி குதிச்சு உள்ற போய் நடக்காது தாத்தா. அருகே இருந்த சிவகாமியை தலையில் நெத்தி, எல்லாம் இந்த மூதேவியால தான். செத்து ஒளியேன். நான் என்னக்கா செஞ்சேன்? போடி, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஏதாவது உபாயம் சொல்லுங்களேன். வடிவேலு, ராக்கா, நடராசா, ஏதாவது பேசுங்களேன். இப்ப எதுக்காக நம்ம கூட்டத்தை சேராத ஆளுக்காவ இப்படி அல்லாடணும்னு சொல்லு பூவு முதல்ல. ஐயோ, அந்த ஆளை தூக்கில போட்டுருவாங்க ஐயா. அதனால என்னவா? அந்த ஆளு பேசாம கையை தட்டிக்கிட்டு போவாம இவளை காப்பாத்துறதுக்காகத்தான் போய் மாட்டிக்கிட்டு இருக்காயா. நீ அந்த மாதிரி செய்வியா? அந்த ஆளை வெடிச்சா ஓடுவியே பெருமூருக்கு. என்ன தைரியம்! எத்தனை நல்லவரு! அதெல்லாம் சரிதான். அவனே முதல்ல வம்புல மாட்டிக்கிட்டது தானே. வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட முடியுமா? எத்தனை ஆளுபடைங்க பார்த்தோம்ல. அப்பனை கொன்னா எவனுக்கு கோபம் வராது இருக்குமையா? தாத்தா, எல்லாம் நியாயம்தான் பூவு. அந்த ஒரு ஆள் வேத்து மனுஷனுக்காக நம்ம கூட்டத்தையே நாசமாக்க முடியுமா? எப்படி எரிச்சாங்க பாத்தில்ல. வேத்து மனுஷன் இல்லை தாத்தா அவரு. நான் கட்டிக்க போற புருஷன். சாமி கிட்ட சொல்லி போட்டு சத்தியம் கொடுத்துட்டு வந்துட்டேன். தாத்தா அதிர்ந்து போய், என்ன பூவு, பொழுது விடிஞ்சாக்க தூக்குல போட்டுருவாங்க. அவனை போய் போட மாட்டாங்க, போடக்கூடாது. நான் போய் துரைமாருங்க கிட்ட சண்டை போட்டு மீட்டுக்கிட்டு வரேன். ஆம்பளைங்க மரத்தடியில தூங்கிக்கிட்டு இருங்க. ஓ, என்னடா குணவேலு, பார்த்துக்கிட்டு வந்தியா? இறைக்க ஓடி வந்த குணவேலன், பூவு, நான் வேலியோரமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஆளை ஈரங்கிக்கு கூட்டிட்டு போறாங்க. தண்டனை நிச்சயமாம். யானையை வச்சு தலையை மிதிச்சிருவாங்களாம் என்றான். இத்துடன் 11வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 12வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.